நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். கேள்வி பதிலும் மற்றும் கேள்வி பதிலில் இருக்கும் கிரகங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். கேள்வி என்னவென்றால், விஷ்ணுவிற்கு அவதாரம் இருப்பது போல சிவனுக்கும் உண்டா என்பதுதான். இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள், விஷ்ணு என்றால் புத கிரகத்தையும், சிவன் என்றால் குரு கிரகத்தையும் குறிக்கும். மேலும் அவதாரம் என்று சொல்லும் பொழுது பூமியில் பிறப்பது தான். விஷ்ணு பூமியில் ஸ்ரீராம பகவானாக அவதாரம் எடுத்துள்ளார். இதுபோல் பல அவதாரம் விஷ்ணு எடுத்தது போல சிவன் எடுத்திருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. அவதாரம் எடுத்தாலே, பூமியில் அவதாரம் எடுத்தாலே நிச்சயம் ஜாதகம் என்று உண்டு. ஜாதகம் என்று அங்கு 9 கிரகங்களும் உண்டு. எனவே விஷ்ணு என்று சொல்லும்போது புத கிரகத்தையும், சிவன் என்று சொல்லும்போது குரு கிரகத்தையும், மேலும் அவதாரம் என்று சொல்லும் பொழுது அதிலும் 9 கிரகங்கள் இருந்தாலும் நான் முதல்ல புதனையும் குருவையும் சொன்னதனால் மற்ற கிரகங்களும் அவதாரம் என்ற சொற்றொடரில் அடங்கியிருக்கிறது. மற்ற கிரகங்கள் என்றால் நாம் எப்பொழுதும் போல சொல்லுவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், குருவும் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், சுக்கிரன், சனி கிரகம், ராகு, கேது. இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்க்க போகிறோம். ஒரு முறை கூட கேள்வியை சொல்லுகிறேன். விஷ்ணுவுக்கு அவதாரம் இருப்பது போல சிவனுக்கும் உண்டா? அதற்கான பதில், ஞானசம்பந்தர் சிவனை பிறப்பிலி என்று போற்றுகிறார். பிறப்பிலி என்றால் பிறப்பில்லாதவர் என்று போற்றுகிறார். அதாவது கர்ப்பவாசம் செய்து பிறப்பு எடுக்காதவர் என்பது பொருள். சரபர், பைரவர், தட்சிணாமூர்த்தி போன்ற வடிவங்களில் தாமே அருள் பாலித்தார். அதாவது சிவன் இத்தனை வடிவங்களில் அருள் பாலித்தாரை தவிர அவதாரம் என்ற ஒன்று எடுக்கவில்லை. அதாவது அவதாரம் அல்லது கர்ப்பவாச பிறப்பு எடுக்கவில்லை. மேலும் சைவத்தில் அவதாரம் என்ற சொல்லை கையாளுவதும் இல்லை. எனவே இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், விஷ்ணு நிறைய அவதாரம் எடுத்து பூமியில் மக்களுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் சிவபெருமான் அவதாரம் எடுக்காமல் அதாவது நாம் முதலில் குறிப்பிட்டது போல சர்வர், பைரவர், தட்சிணாமூர்த்தி போன்ற வடிவங்களில் அவரே அருள் பாலித்து அவரே மக்களுக்கு அறிவுரை சொல்லி நன்மைகளையும் செய்திருக்கிறார். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் பதில் என்னவென்றால், சுருக்க சொல்ல போனால் விஷ்ணு அவதாரம் எடுத்திருக்கிறார். சிவன் அவதாரம் எடுக்காமல் தன்னைத்தானே உருவை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். அதே போல் விஷ்ணுவு அவதாரம் எடுத்து மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். எனவே இந்த வீடியோவில் நாம் கிரகங்களையும் பார்த்தோம், கேள்விக்கான பதிலையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.